வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது பாடம் எண் 8 நூலகம். சரிங்களா? எல்லாரும் பக்கம் எண் 44 எடுத்துக்கங்க. பாடம் எண் 8 நூலகம். பாருங்க, அந்த படத்தை பாருங்க. ஒரு பெரியவரும் ஒரு சிறுமி இருக்காங்க. அந்த பெரியவர் யார் அப்படின்னா அந்த சிறுமியுடைய மாமா. அந்த சிறுமியோட பேர் என்ன அப்படின்னா தேனருவி. சிறுமியோட பேர் என்ன? தேனருவி. சரிங்களா? அந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அது என்னது? அந்த மாமாவுடைய வீடு. சரிங்களா? பாருங்க. மாமா மாமா என்னை அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தாள். என்ன சொல்றான்? தேனருவி வந்து மாமா மாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறான். சரிங்களா? அதுக்கு மாமா என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா தேனருவி ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? என்ன சொல்றாங்க? மாமா ஏம்மா இப்படி ஓடி வரேன்னு கேட்குறாங்க. அதுக்கு தேனருவி என்ன சொல்றாங்கன்னா, நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தியிருந்தார்கள். அதில் நூலகம் என்று எழுதியிருக்கும். அப்படின்னா என்ன மாமா? அது என்ன சொல்லுது? தேனருவி வந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு கட்டடத்தில் வந்து நல்லா தோரணமாக தொங்கோட்டு நல்லா அழகாக வந்து அலங்கரிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணாங்க? பேர் வந்து நூலகம்னு சொல்லி பேரிட்டு இருக்காங்க. அப்போ நூலகம்னா என்னன்னு சொல்லி மாமா கிட்ட வந்து யார் கேட்குறது? தேனருவி வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவா, நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நூலகம். என்ன சொல்றாங்க? நூலகம்னு என்னது? நூல்களை, அதாவது நிறைய புத்தகங்களை சேமிக்கக்கூடிய இடம் தான் என்னது? நூலகம்னு சொல்றாங்க. அது ஒரு பொது இடம். அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க. இன்று நூலக தினம். அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தியிருப்பார்கள். மாமா நினைச்சாங்கன்னா நூல்களை வந்து சேமித்துக்கூடிய இடம் தான் வந்து நூலகம்னு சொல்றாங்க. அது வந்து என்னது? ஒரு பொதுவான இடம். அங்கே வந்து நீ தான் வந்து படிக்கணும், நீ தான் படிக்கணும்லாம் இல்லை. யார் வேணும் என்ன பண்ணலாம், போய் நம்ம வந்து புத்தகம் எடுத்து படிக்கலாம். நூலகத்தில் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா அமைதியாக இருக்கணும். சரிங்களா? அதாவது வந்து இன்றைக்கி வந்து நூலக தினம். அதனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? நூலகத்தை வந்து அலங்கரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி மாமா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பக்கம் எண் 45 பாருங்கள். அந்த மேலே அந்த படத்தை பாருங்கள். கட்டடத்தை என்ன பண்ணியிருக்காங்க? நல்லா தோரண மலையெல்லாம் போட்டு மேலே பேர் கிளை நூலகம் இருக்குது. நல்லா தோரண மலையெல்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க? அழகுபடுத்தியிருக்காங்க. அந்த நூலகத்துக்கு வந்து மாமாவும் தேனருவி வந்து போகிறாங்க. சரிங்களா? தேனருவி, அப்படியா, நாமும் சென்று நூலக தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோமா? தேனருவி சொல்கிறான், அப்போ நம்மளும் போகலாமா? நூலக தினத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்து கலந்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு மாமா என்ன சொல்கிறாங்க, சரி தேனருவி வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிங்களா? அடுத்து தேனருவி என்ன சொல்கிறேன்னா, நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க மாமா. அதாவது நூலகம் என்னன்னு சொல்லி எனக்கு வந்து நல்ல விளக்கமாக வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. அதுக்கு மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்கிறேன் கேள். நூல் ப்ளஸ் அகம் நூலகம். என்னது? நூலகத்தை எப்படி பிரிச்சதுன்னு அப்படின்னா நூல் ப்ளஸ் அகம். சரிங்களா? பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகமாகும். நூல் நிலையம், புத்தக சாலை என்பன நூலகத்தின் வேறு பெயர்களாகும். அதனால் நூலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பல்வேறு துறை சார்ந்த நூல்களை வந்து வரிசை அடுக்கி வைக்கப்பட்டிருக்க ஒரு இடம் தான் வந்து நூலகம்னு சொல்கிறாங்க. அந்த நூலகத்துக்கு வந்து வேறு பெயர்கள் இருக்காது. மறுபெயர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா நூல் நிலையம்னு சொல்லுவாங்க, புத்தக சாலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து தேனருவி என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா இங்கே என்னென்ன நூல்கள் இருக்குன்னு சொல்லி தேனருவி வந்து கேட்குறாங்க. அங்கே வந்து என்ன மாதிரி புத்தகம்லாம் வந்து இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மாமா நினச்சிட்டாங்கன்னா, நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்கள், அறிவியல் நூல்கள், தத்துவ நூல்கள், வரலாற்று நூல்கள், பூகோள நூல்கள் போன்றவையும் இடம்பெற்றிருக்கும். அது மாமா நினச்சிட்டாங்கன்னா அதில் வந்து எல்லா நூல்களுமே இருக்கும். இப்போ வந்து அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும், தமிழ், இங்கிலீஷ், வேறு பல மொழி, அதாவது ஹிந்தி, மலையாளம் சொல்லி இந்த மாதிரி வேறு பல மொழியில் வந்து நூல் பெயர்ப்பாங்க. அந்த மாதிரி நூல்களாக இருக்கும். அறிவியல் விஞ்ஞானிகளோட நூல்கள் இருக்கும். பூக்கோள நூல்கள் என்னது? இந்த கோள நூல்கள், அப்புறம் கதை நூல்கள், இந்த மாதிரி நிறைய வந்து எல்லா புத்தகமே அதாவது எல்லா வகையான புத்தகங்களும் இருக்கும் ஒரே இடம் தான் என்னது அப்படின்னா நூலகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து நூல்கள் மட்டுமன்றி நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், பல்வேறு வேலை வாய்ப்புகளை பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள் ஆகியும் இடம்பெற்றிருக்கும். அது என்ன புத்தகம் மட்டும் இருக்காது, அதை தவிர என்னது வார இதழ், மாத சிறுவர் இந்த மாதிரிலாம் வருதுல்லப்பா,
அது நியூஸ் பேப்பர், தினத்தந்தி, இந்த மாதிரிலாம் எல்லா வகையான நியூஸ் பேப்பருமே அங்கே இருக்கும். வார இதழ்கள், சிறுவர் மலர், வெள்ளி மலர்னு சொல்லி வரும்ல, அது எல்லாமே வந்து என்ன இருக்கும், அந்த நூலகத்தில் வந்து இருக்கும். அப்புறம் இந்த வேலை வாய்ப்பு செய்திகள் பற்றியும் இருக்குது. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு சொல்லி ஒரு பேப்பர் வரும், அது வந்து என்னங்க இருக்கும், நூலகத்தில் வந்து வழக்கமாகவே வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பக்கம் எண் 46 எடுத்துக்கோங்க. பாருங்கள், மேலே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதானது நூலகம். அதில் பாருங்கள் நிறைய நூல் அடுக்கி வச்சுருக்காங்களாம், அதானது வந்து நூலகம். அங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்களா. பொதுவாக நூலகத்தில் எப்போ போனாலும் என்ன பண்ணணும், நம்ம அமைதியாக உட்காந்து படிக்கணும். நூலகங்கிறது வந்து ஒரு அமைதியான இடம். சரிங்களா? அடுத்து தேனருவி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. அடேங்கப்பா, நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா? அது சரி மாமா, நூலகத்தினால் நமக்கு என்ன பயன்? இவ்வளோ நூல் இருக்குது, ஆனால் அதனால் நமக்கு என்ன பயன் சொல்லி கேட்குறாங்க. மாமா சொன்னாங்க, என் செல்லக்குட்டி கேட்டால் அது சொல்லாமல் இருப்பேனா? மாமா என்ன சொல்கிறாங்க, நீ கேட்டால் நான் சொல்லாமல் இருப்பேன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கு வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம். நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்றும் படிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நாளில் மீண்டும் புத்தகங்களை திருப்பி அளித்து விட வேண்டும். இதனால் நம் அறிவு வளர்கிறது, நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது. வேலை வாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேர முடிகிறது. மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. என்ன சொல்றாங்க மாமா, நம்ம நூலத்தில் வந்து நமக்கு பிடிச்ச நூலில் நமக்கு தேவையான நூல் என்ன பண்ணலாம், எடுத்து படிக்கலாம். அந்த நூலத்துலேயே வந்து நம்ம உறுப்பினராக சேர்ந்தோம்னா ஒரு காலில் வந்து தருவாங்க. அதை போட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து புத்தகத்தை வந்து என்ன பண்ணலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கலாம். ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், அதை அப்படியே வந்து வச்சுக்கக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான். ரிட்டர்ன் என்ன பண்ண, அந்த புக்கு வந்து நம்ம வந்து நூலத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். சரிங்களா? ரிட்டர்ன் கொடுத்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், வேறு புக்கு எடுத்து படிச்சுக்கலாம். அந்த நூல் படிக்க என்னெல்லாம் வளருது அப்படின்னா, அறிவு வளருது, நம்மளோட நேரம் வந்து என்ன பண்ணுது, பயனுள்ள முறையில் வந்து செலவழிக்கிறோம். வேலைவாய்ப்பு தொடர்பான செயல்கள் என்ன பண்ணுறது நமக்கு தெரியுது. அடுத்து நம்மளுடைய மூளை என்ன பண்ணுது, புத்துணர்ச்சி அடையுது, தன்னம்பிக்கை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தேனருவி நினைச்சிட்டாங்கன்னா, மாமா நூலகம் பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன். அதுக்கு மாமா நினைச்சிட்டாங்கன்னா, தேனருவி குழந்தைகளுக்கான சிறப்பம்சம் நூலகத்தில் உள்ளது, அது என்ன தெரியுமா? அடுத்ததாக பாருங்க, பக்கம் 47. இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது. நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன. என்ன சொல்றாங்க, இங்கே வந்து அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, தனியாக வந்து ஒரு பிரிவு இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, வாசகர் வட்டம் அப்படிங்கிறது ஒரு மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நூலக தினத்தன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போட்டி வந்து நடத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. போட்டிகளில் கலந்து கொள்வோருக்காகவும் போட்டி தேர்வினை எழுதுவோருக்காகவும் தனியே பயிற்சிகள் வழங்குறது. அந்த இதில் அந்த போட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கு, போட்டியில் வந்து என்ன வாய்மொழியாகவும் இருக்கும், தேர்வு மூலியமாக இருக்கும். என்ன பண்ணலாம், அதில் கலந்துக்கிறவங்களுக்கு தனியாக வந்து பயிற்சி வந்து வழங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் வீட்டில் நூலகம் அமைக்க வேண்டும். அதில் நிறைய புத்தகங்களை சேமித்து வைத்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்க வேண்டும். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணணும், அவங்கவுங்க வீட்டில் வந்து நிறைய நூல்கள் வந்து சேமித்து வைக்கணும். அதனால் என்ன பண்ணணும், நிறைய புத்தகங்களை அவங்க வந்து என்ன பண்ணணும், படிக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அடுத்து தேனருவி என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றி மாமா, நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை அமைப்பேன். அதில் நிறைய நூல்களை சேமித்து வைத்து படிப்பேன். அது தேனருவி என்ன சொல்கிறாங்க, நன்றி மாமா, நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு, நானும் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவேன், ஒரு சிறிய நூலகத்தை வந்து ஏற்படுத்துவேன். நான் வந்து நல்ல புத்தகம்லாம் வந்து சேமித்து வச்சு படிப்பேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பாடத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய பாட புக்குமானது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தேர்ட் பாட புத்தகம் என்ன பண்ணணும், நீங்கள் 3ஆம் பாடத்தை என்ன பண்ணணும், ஒவ்வொரு லைனாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வாசித்து பழகணும். இன்றைக்கி நடத்தக்கூடிய பாடம், அதாவது பாடம் 8 நூலகத்தில் என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா தெளிவாக வாசித்து பழகணும். வாசித்து பழகிட்டு அந்த பயிற்சி என்ன பண்ணணும், நீங்களே வந்து செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன், அந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவேன். சரிங்களா? நன்றி மகளே, நன்றி, வணக்கம்.